இந்த வீடியோவில் எக்ஸ்போஷர்னா என்னன்னு சொல்கிறேன். எக்ஸ்போஷரில் 3 வகை இருக்குது. ஒன்று அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ், ரெண்டாவது ஓவர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி எக்ஸ்போஸ்ட் இமேஜ். இமேஜஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, சப்ஜெக்டே தெரியல அப்படின்னா அது வந்து அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. இமேஜஸ் எது ரொம்ப பிரைட்டாக இருக்கோ, அதாவது வாஷ் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது பேர் ஓவர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ். இமேஜஸ் எதெல்லாம் கரெக்டான பேலன்ஸ் ஆஃப் லைட்டில் வந்து எடுக்கிறோமோ தட் ஹேஸ் டு பி க்ளோசர் டு நேச்சுரல் லைட் ஆர் ரியாலிட்டி, அது பேர் ப்ராப்பர்லி எக்ஸ்போஸ்ட் இமேஜ். அண்ட் சப்ஜெக்ட் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், லைக் அ பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஹில் அட் அ டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO, இதுக்கு பேர் தான் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள். இதில் இருக்க ஒவ்வொரு செட்டிங்குமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து சென்சாரை ஹிட் பண்ணுறது ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த 3 பேருக்குமே இன்னொன்று ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அது என்னன்றது ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். இதை விட பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா லைட் வில் dramatically change the exposure of your photos. சன்லைட்டில் எடுக்கிறதுக்கும் ஒரு கேண்டில் லைட்டில் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லைட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கொஞ்ச நாள் ஃபோட்டோஸை வந்து ஆட்டோ மோட்லேருந்து கம்மி பண்ணிட்டு மேனுவலில் வச்சு நிறைய எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக், அப்பேச்சர்.